பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தினுடைய முதல் ஆராதனையில உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2026ஆம் ஆண்டு நிரப்பப்படும் ஆண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நிரப்பப்படும் ஆண்டிலே எல்லாவித நன்மைகளினாலே, தேவ கிருபையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, வாசிங்க. இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா புஸ்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல ஒரு சில விஷயங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து. யாக்கோபும் ஒரே ஆள் தான், இஸ்ரவேலும் ஒரே ஆள் தான். ஆனா பாருங்க, அந்த இடத்துல ரெண்டாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. டபுள் ஆக்ட் மாதிரி. யாக்கோபு என்கிற மனுஷனும் ஒரே ஆள் தான், இஸ்ரவேல் என்கிற மனுஷனும் ஒரே ஆள் தான். ஆனா அங்க ரெண்டாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு வேர் பற்றினாதான் இஸ்ரவேல் பூத்து காய்க்க முடியும். அல்லேலூயா. இதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வாசிங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும், எங்களுடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எப்படி யாக்கோபும் இஸ்ரவேலும் 2 பேர் அப்படின்னு சொல்லி பிரிச்சாலும் மனுஷன் ஒரே மனுஷன் தான். அங்க 2 கொரிந்தியர் 4:14 சொல்லப்பட்டிருக்கு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட புறம்பான மனுஷன் அழிந்து போகணுமா. அப்போ ஒரு ஆளுக்குள்ள எத்தனை பேர் இருக்கா? உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கான், புறம்பான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அப்ப அந்த 2 மனுஷன் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. உள்ள இருக்கிற ஆள் உள்ள பிடிச்சு இழுக்குது, வெளியில இருக்கிறாரு பிடிச்சு வெளில தள்ளுது. 2 நினைவுகள், 2 சிந்தை, 2 விதமான எண்ணங்கள் எல்லா மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுது? பயங்கரமான ஒரு போராட்டம். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப யாக்கோபோடு கூட ஆண்டவர் 2 விதமான என்கவுண்டர். என்ன? இடைப்படுதல். அல்லேலூயா. யாக்கோபோடு கூட அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்பட்ட 2 முக்கியமான பகுதி தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அதை நாம வாசிக்கலாம். முதல் என்கவுண்டர் வாசிங்க. ஆதியாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாம் 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. அப்ப முதல்ல ஆண்டவர் யாக்கோபுக்கு எப்ப தரிசனம் ஆகிறார் அப்படின்னா பெத்தேலிலே. தூணுக்கு நீ அபிஷேகம் பண்ணின போது பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. அது எந்த இடம்? வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனம். உபாகமம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். நம்ம பாருங்க, கழுத்து திருப்பிட்டு என்னை பாக்குது. இப்படி திருப்பி தான் வைங்களேன். பாருங்க, கஷ்டப்பட்டு பாக்குது. பத்தியா? திருப்பினோடனே சிரிப்பு பாரு. அல்லேலூயா. மேகா இங்க பாருங்க, அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சிரிங்க. வெரி குட். சரி, கர்த்தர் நல்லவர். கவனிங்க,
அப்ப யாக்கோபை எங்க கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, பாழான ஸ்தலத்துல, அவாந்தர வெளியில, மிருகங்கள் ஊளையிடக்கூடிய ஸ்தலத்துல யாக்கோபை கண்டுபிடிக்கிறார். அதான் முதல் பெத்தேலில. சுத்தி பார்த்தா வனாந்தரம், காடு, இருட்டு, மிருகம். இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்கு. யார் யாரை முழுங்கி உள்ள போடுவான்னு தெரியல. மிருகங்கள் மத்தியிலே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கு. வெளியில பார்த்தா டிப்டாப்பா வெள்ளை சட்டை போட்டு என்னை மாதிரி பேண்ட் போட்டு நீட்டா இருக்கிறாங்க. ஆனா உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு மிருக குணம் இருக்கிறது. கடிச்சு கொதற மாதிரி தான் இருக்கிறாங்க. பின்னாடி குழி தோன்றான், நம்பிக்கை துரோகம் செய்யறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியில, இந்த உலகமே இன்னைக்கு வனாந்தரமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அப்ப யாக்கோபோடு கூட பண்ண அந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ரட்சிப்பை குறிக்கிறது. அவன் என்ன பண்ணா, பயந்து ஓடுறான். உயிருக்கு பயந்து, அண்ணன் என்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து ஓடுகிறான். அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க, மாமா வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அவனை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நடு காடு, யாரும் துணை இல்லை, போகிற வழி தெரியாது, எந்த திசைன்னு தெரியல. அப்படிப்பட்ட இடத்துல என்ன பண்றார் ஆண்டவர், அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அப்ப முதல் சந்திப்பு, முதல் என்கவுண்டர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அப்ப ஆண்டவர் தரிசனமாகி, நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத, நான் உன்னை திரும்ப உன்னுடைய பிதாவினுடைய தேசத்திற்கு உன்னை அழைத்து போவேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபுக்கு அந்த இடத்துல ஆண்டவர் கையை பிடிச்சு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து ஒரு நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம். அந்த காட்டுக்குள்ளேயும் நடு ராத்திரியில அவ்வளவு மிருகங்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு தூணை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்றார், அந்த இடத்துல தலை சாய்த்து படுத்துக்கொள். உங்களுக்கு இளைப்பாறக்கூடிய இடம் இந்த கல் தான், இந்த சபை தான். அல்லேலூயா. நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், வனாந்தரமான உலகம். உங்களுக்கு இளைப்பாறுதல், உங்களுக்கு ஓய்வு. நீங்க வீட்டுல மெத்தையில கட்டில நல்லா குயின்ஸ் பெட்ல படுத்து தூங்கலாம். அல்லேலூயா. அது சரீரத்திற்கான இளைப்பாறுதல். நல்லா உடம்பு டயர்டா இருக்கு, 6 நாள் வேலை பார்க்கிறோம், நைட்டெல்லாம் அலையிறோம், பகல்லாம் அலையிறோம். அந்த படுத்து தூங்குகிறது நம்முடைய சரீரத்திற்கான இளைப்பாறுதல். ஆனா இங்க கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் உட்கார்றது உங்கள் ஆத்மாவுக்கான இளைப்பாறுதல். அல்லேலூயா. இந்த உலகத்துல எப்படி வாழணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற சகல ஆலோசனையும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்ப முதல் என்கவுண்டர், யாக்கோபுக்கு முதல் என்கவுண்டர் என்ன அப்படின்னா பெத்தேலில. அடுத்த 2வது என்கவுண்டர், 2வது சந்திப்பு எங்க அப்படின்னா ஆதியாகமம் 35:1 வாசிங்க. ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. அல்லேலூயா. 2வது சந்திப்பு, 2வது என்கவுண்டர் எங்க அப்படின்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல நடக்குது. வாசிங்க, 26ல இருந்து வாசிங்க. அல்லேலூயா. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொன்னான். அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்று சொன்னான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா வித்தியாசமான இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறார். ஆனா நோக்கம் என்ன அப்படின்னா, நீ பெத்தேலில போய் அந்த இடத்துல சேரணும். முதல்ல உன்னை சந்தித்த இடத்துல நீ போய் அங்கே ஒரு தூணை நிறுத்தினேல்ல, அந்த தூணுக்கு நீ அபிஷேகம் பண்ணி என்னை ஆராதிக்க வேண்டும். அப்ப 2வது சந்திப்பு எழுப்புதல், முதல் சந்திப்பு ரட்சிப்பு. அல்லேலூயா. முதல்ல உயிரை காப்பாத்திறார், முதல்ல நரகத்துக்கு நேரா நம்மளை தப்பிச்சிடுறார். இயேசுவின் ரத்தத்தினால அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்து முதலாவது என்ன பண்ணிடுறாரு, நரகத்துக்கு நேராக தப்பிச்சு வைக்கிறார், ரெடி பண்ணிறார். அல்லேலூயா. ஆனா 2வது சந்திப்பு நம்மை பரலோகத்துக்கு நேராய் ஆயத்தப்படுத்துகிறது. கீழே இருந்து மேல வந்தாச்சு, இப்ப இங்க இருந்து எங்க பண்ணணும், அங்க போகணும். அதான் முக்கியம்.
அல்லேலூயா. அப்போ யாக்கோபு ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு உயிருக்கு தப்பி மாமனார் வீட்டுக்கு போய் நல்லா என்ன பண்றான், நல்லா சம்பாதிக்கிறான். ஆடு மாடு எல்லாம், ஒட்டகம், ஏராளமான சொத்து சொல்லப்பட்டிருக்கு. இரட்டை படை மக்னாயிம், அல்லேலூயா, 2 சேனையோட கூட என்ன பண்றான், அவன் திரும்ப வாரான். ஆனா என்ன இல்ல, உயிருக்கு கேரண்டி இல்ல. அவ்வளோ செல்வம் இருந்தும், அவ்வளோ பாதுகாப்பு இருந்தும், அவ்வளோ சம்பாதிச்சாலும், கார் வாங்கினாலும், பங்களா வாங்கினாலும், எல்லா வசதியும் வாய்ப்பும் நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல. அப்போ முதல்ல ரட்சிப்பு அது நம்ம என்ன பண்ணுது, நரகத்துக்கு நேராய் நம்மை தப்புவித்து இந்த உலகத்துல வாழ வைக்கிறது. 2வது சந்திப்பு நமக்கு என்ன அப்படின்னா, நம்மை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துவதற்காக சபையில வைத்து ஆதாயப்படுத்தக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 21:17. யோவான் 21:17 வாசிங்க. 3ஆந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யாக்கோபுக்கு நடந்த அதே சம்பவம் தான் பேதுருவுக்கு நடக்குது. அப்ப பேதுருவுக்கு ஆண்டவர் தனியா உட்கார்ந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய இடம் தான் அது. எல்லா சீஷர்களும் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஆனா பேதுரு கூட மட்டும் ஆண்டவர் தனியா உட்கார்ந்து பேசுறார். நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு 3 முறை அவனை கேட்டு திருகி 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 அவருடைய அன்பை அப்படியே பாத்தீங்கன்னா அவருடைய உள்ளத்துல ஊற்றி நிரப்பி என்ன பண்றார், அவன் அப்படியே தள்ளாட வைக்கிறார். அதாவது ஒரு போதை மாதிரி அவருடைய அன்பை அப்படியே ஊற்றி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பேதுருவுக்கு, தனியா பர்சனலா. அல்லேலூயா. அந்த என்கவுண்டர்ல அவன் மீண்டு வாரான், ரட்சிக்கப்படுறான், எல்லாம் செய்யறான், ஆண்டவருக்காக எழுந்து பெரிய ஊழியங்கள்லாம் செய்யறான். பாத்தீங்கன்னா 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பிறவி சப்பானியா இருந்த ஒருத்தன் என்ன பண்றான், தொட்டு தூக்கி நடக்க வைக்கிறான், குதிக்க வைக்கிறான். பயங்கர அற்புதம் நடக்குது, எல்லாம் நடக்குது. அப்ப தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்திக்கும் போது எழுப்புதல் எல்லாம் நடக்கும். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா பேதுருக்குள்ள ஒரு சரியான ஒரு மாற்றம் இல்ல. முதல் தரிசனத்துல எவ்வளவு பெரிய அற்புதம், இவ்வளவு பெரிய அடையாளம் எல்லாம் நடக்குது. ஆனா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல மாற வேண்டியது அவசியமா இருக்கு. அதை ஆண்டவர் கவனிக்கிறார். அது 2வது என்கவுண்டர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 5 8 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 11:5 முதல் 8 வரைக்கும். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அப்ப முதல் சந்திப்புல ரட்சிப்பை கொடுத்து ஒரு ஊழியக்காரனை வச்சு பெரிய ஒரு புதிய உடன்படிக்கையின் சபையின் ஸ்தாபகராக மாற்றி 3000 பேர் 5000 பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்தி எல்லா விஷயத்தை செஞ்சாலும் அந்த பேதுருக்குள்ள என்ன இல்ல, அந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கிற அந்த எண்ணம் போகல, ஜென்ம சுபாவம் போகல. ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும்தான், ரட்சிப்பு எருசலேம்ல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு கணக்கு போட்டு யார் கூடயும் போறதில்லை, எருசலேமை தாண்டி போறதில்லை. அல்லேலூயா. வேற யார் கூடயும் கலக்கிறதில்லை, வேற யார் கூடயும் உட்கார்ந்து சாப்பிட்றதில்லை. அந்த ஒரு தடை அவனுடைய மனசுல இருந்தது. அல்லேலூயா. அந்த தடையை உடைப்பதற்கு 2வது தரிசனமாக ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அடித்து புசி. நான் எதையுமே தீட்டுன்னு ஒதுக்கலையே. அவங்க கூட சேரக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாது, அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி நான் யாரையும் எந்த மனுஷனையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லையே.
எந்த மனுஷன் உள்ள வந்தாலும் அவனை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன், நீ என்ன ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2வது தரிசனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப முதல் சந்திப்பு யாக்கோபுக்கு அவாந்தர வெளியில வனாந்தரத்துல உண்டாகிறது. 2வது சந்திப்பு அவனுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுக்கிறது. எப்போ? எல்லாரையும் முன்னாடி அனுப்புறான். 2 மனைவி, பிள்ளைங்க, வேலைக்காரங்க எல்லாரையும் அனுப்பி அக்கறையில பாத்தீங்கன்னா தனியா இருக்கிறான், தனியா போராடுறான். அந்த அந்த ஆத்தங்கரையை தாண்டறதுக்கு அவனுக்கு பயம். அந்த யாப்போக்குங்கிற அந்த ஆற்றங்கரையை கடப்பதற்கு பயம். கடந்தா அண்ணன் என்ன பண்ணிடுவான், என்ன கொலை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி. அப்போ ராவெல்லாம் விழுந்து போராடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு. என் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன். ஏமாற்றுகிறவன் எத்தன் என்று சொல்லி அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? தன்னை பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள வைக்கிறார். நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி யாருமே ஒதுங்கி ஓடி ஒழிய முடியாது. எல்லாருமே என் சைடு நியாயம் தான், நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் என்ன பண்ணேன் அப்படி இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பதற்கு முன்னமே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த கருவே பாவம் உற்பத்தியாகி தான் நம்ம பிறக்கிறோம். அல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இப்ப நாம் பிறக்கும் பொழுதே ஒரு பாவியாக தான் நம்ம பிறக்கிறோம். வளர்ந்து இன்னைக்கு ஆளாகி பெரிய ஆளாகி நான் இவ்வளவு வேலை செய்யறேன் அப்படி அல்ல. அப்ப எல்லாருமே தன்னை பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள வேண்டும். அங்கதான் நமக்கு கஷ்டம். அங்கதான் நமக்கு என்னது, மனசு விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், அதுதான் நமக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனசு நமக்கு வர்றதில்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 36, 37. 1 கொரிந்தியர் 15, 36, 37. புத்தியீனனே, புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாக்கும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். நல்லா கவனிங்க. இப்ப இந்த யாக்கோபு வேர் பற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரா நான் இப்ப சப்ஜெக்ட் நேரா இப்ப வாரேன். ஒரு வேர் எப்படி பற்றும்? மரத்துல மரம் இருக்கு, அடியில வேர் இருக்கு. அந்த வேர் வந்து மண்ணை என்ன பண்ணணும், இறுக பிடிக்கணும், அப்படியே ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஸ்ட்ராங்கா பிடிச்சாதான் மேல தண்டு வரும், அதுக்கப்புறம் தான் கிளைகள் வரும், அதுக்கப்புறம் தான் இலை, எல்லாமே வந்து அது பரவி பெருசா ஒரு மரமாக வரும். அப்ப முதல்ல அது வேர் பற்றுவதற்கு என்ன பண்ணணும்? எங்க மாமியார் வீட்டுல ஒரு பெரிய மாமரம் இருக்கு. என் ஒய்ஃப் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு மாங்காவை சாப்பிட்டுட்டு சும்மா தூக்கி போட்டாங்க. சும்மா தூக்கி அந்த மாங்கொட்டை என்ன பண்ணாங்க, அப்படி தூக்கி போட்டாங்க. அந்த மாங்கொட்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் என்ன பண்ணுது, அவ்வளவு நல்லா மாங்காய் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்போ அந்த மாங்கொட்டை என்ன ஆயிருக்கு, மண்ணுக்குள்ள போயிருக்கு. எந்த ஒரு விதைக்குமே 2 விதமான ஒரு ஓடு இருக்கும். அந்த மேல அந்த விதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா இருக்காது, அதுக்கு மேல என்ன இருக்கும், ஒரு ஷெல் அப்படிம்பாங்க, ஒரு ஓடு இருக்கும். அந்த ஓட்டை உடைச்சிக்கிட்டு அந்த உள்ள இருக்கிற அந்த உண்மையான விதை வெளியில வந்தாதான் அது மண்ணோட கூட உறவாடி அது வேர் பற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் அந்த ஓடை உடைச்சிக்கிட்டு வெளியில வர்றதுக்கு தான் என்ன பண்றாங்க, தயங்குறாங்க. அந்த ஓடை உடைக்க மாட்டேங்கிறாங்க. விதைக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லுவாங்க டார்மண்ட் சீட் அப்படிம்பாங்க, ஆக்டிவ் சீட், டார்மண்ட் சீட் அப்படிம்பாங்க. டார்மண்ட் சீட் அப்படின்னா அது வருஷக்கணக்கா பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளே இருக்கும், அது அப்படியே செத்தது போலே இருக்கும், அது வந்து உயிர் வர்ற மாதிரியே இருக்காது. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அது அந்த ஓட்டை உடைச்சிக்கிட்டு வெளியில வந்து வேர் பற்றி அப்படியே துளிர் விட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் வருஷக்கணக்கா இருக்கிறாங்க, அந்த ஓட்டை உடைக்காம இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னைக்கு உடைக்க போறாருன்னு தெரியல. அல்லேலூயா. எனக்கு தெரியும் இயேசு நல்லவர்னு தெரியும், நான் இயேசுவை தான் கும்பிடுறேன், இயேசுவை தவிர நான் வேற யாரையும் கும்பிடல, நான் அவரை மனசுக்குள்ளே வச்சிருக்கிறேன் அப்படி என்ன பண்றாங்க, பொத்தி 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 இயேசுநாதரை வளர விடாம அப்படியே போட்டு மூடி, பெரிய அண்டா போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. விருதுநகர்ல எங்க பாஸ்டர் தான் சொல்லுவார், அம்மா அந்த இயேசுநாதரை கொஞ்சம் இடுப்புல இருந்து இறக்கி தான் விடையம்மா. மரியாளம்மா பார்த்து சொல்லுவார்,
ஏசுநாதரை கக்கத்திலே இடிக்க வச்சிட்டு இருக்கிறீங்களே, அவர் இறக்கி விடுங்க, அவர் ஓடட்டும், விளையாடட்டும், வளரட்டும், சின்ன பிள்ளையாவே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிம்பார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுக்கு இயேசுவை எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வட்டம், அவங்களுக்குள்ள ஒரு சர்க்கிள். நான் இப்படித்தான், நான் போகும்போது இப்படி ஒரு சிலுவையை போட்டுக்குவேன், நான் சர்ச்சை கிராஸ் பண்ணுவோம் இப்படி போட்டுக்குவேன், ஒரு 10 ரூபா போய் டம்முன்னு போய் காணிக்க போட்டுருவேன், அவ்வளவுதான். என்னாலாம் 2 மணி நேரம் உட்கார முடியாது, என்னாலாம் தொட்டிக்குள்ள இறங்கி ஞானஸ்நானம் கொடுக்க இறங்க முடியாது. யார் போய் தண்ணிக்குள்ள அப்படியே மூச்சு பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது? அந்த ஓட்டை உடைச்சிக்கிட்டு, அந்த சர்க்கிள், அந்த குறுகிய வட்டத்தை உடைச்சிக்கிட்டு வெளியில வந்தாதான் வேர் பற்ற முடியும். நான் இப்படித்தான் இருப்பேன், இயேசு எப்படி நினைக்கிறாரோ அப்படித்தான் நீங்க அந்த வாழ்க்கையை தொடர்மே ஒழிய நீங்க உங்க விருப்பத்துக்கு இயேசுவை பின்பற்ற முடியாது. அப்போ உலகத்தாருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்களும் தான் வராங்க, அவங்களும் தான் போறாங்க. அப்போ நாம் நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைக்கிறபடி. இந்த வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படித்தான் நாம் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, அவங்களுக்கு புக் இருக்கு, சிலபஸ் இருக்கு, பாடத்திட்டம் இருக்கு. அதுபடி படிச்சு அதுல உள்ள கேள்விக்கு பதில் எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதானே அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். ஒரு வேலைக்கு போறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்றாங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. இல்லைங்க, நான் எடுத்த உடனே போய் நான் சேர்ல போய் உட்காந்துருவேன், நான் போய் கம்பெனில வேலை பார்ப்பேன், நான் போய் ஃப்ளோரிங்ல இறங்குவேன், முடியுமா? முடியாது. அப்போ உலக விஷயத்துக்கு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வரைமுறை, ஒரு ஸ்டெப்பு, ஒரு திட்டங்கள் இருக்கும்போது வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு சில ஒழுங்குமுறை இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு. அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன், நான் அப்படியே அந்த ஓட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. வேர் பற்றுனாதான் யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற முடியும், பூத்து காய்த்து குலுங்க முடியும். அப்புறம் என்னைக்கு பூத்து காய்த்து வர்றது? அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், வேர் பற்றணும் அப்படின்னா அந்த ஓட்டை உடைச்சிட்டு நீங்க வரணும். அது எதுவானோ இருக்கலாம், பாரம்பரியமா இருக்கலாம், இல்ல பயமா இருக்கலாம், இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் அதை தான் கேட்பேன், ஜெய கிறிஸ்து மறுரூப சபையில பாஸ்டர் பால்நேசன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னா ஞானஸ்நானம் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய்தான் ஆகணும். நான் மனசுக்குள்ளே வச்சுக்குவேன், நான் மனசுக்குள்ளே வச்சுக்குவேன், வீட்டுக்குள்ளே வச்சுக்குவேன், அலமாருக்குள்ளே வச்சுக்குவேன், பீரோக்குள்ளே வச்சுக்குவேன் அப்படின்னா அந்த ஓடு உடையணும், மனசு வெளியில வரணும், அந்த பயத்தை விட்டு வெளியில வரணும். அது வெளியில வரல அப்படின்னா வேர் பற்ற முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது வெறும் விதை தான். இந்த கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மண்ணுக்குள்ள போட்ட ஒரு கல்லு. அந்த ஓடு உடைச்சிட்டு, அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் உடைச்சிட்டு வெளியில வந்தாதான் பாருங்க அது அழகா வேர் பற்றும். அப்படின்னாதான் குடும்பம் தழைக்கும். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அந்த கோதுமை மணி மண்ணுல விழுந்து அது சாகணும். அது சாகாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது தனித்திருக்கும். வாசிங்க. செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த கோதுமை மணி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார், அவர் செத்தார், அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் தனித்து இருந்தால் நீங்களும் நானும் பலன் கொடுக்க முடியாது. கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து அது செத்தது. கோதுமை மணியாகிய கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், செத்தார். செத்ததே ஆகில், அது செத்தாதான் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப நாமளும் சாகணும். என்னடா வருஷத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை சாகணுங்கிறார். அல்லேலூயா. யாரோடு கூட சாகணும்? வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம், கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 2:12. கொலோசியர் 2:12. ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும்
அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே நான் கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும். நாம் சாகணும்னு அர்த்தம், அவர் செத்தது போல நானும் சாகணும். அவர் எதுக்காக செத்தாரு? பாவத்துக்காக செத்தாரு. நான் எதுக்காக சாகணும்? என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக சாகணும். எங்க சாகணும்? ஞானஸ்நான தொட்டிக்குள்ள. அல்லேலூயா. கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதான் அங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு மாசமும் திருவிருந்து எடுக்கும்போது சொல்லப்படும், அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். அப்ப நீங்க கிறிஸ்துவ என்ன பண்ணல? சாக கொடுக்கறதே இல்லை. அவர் அப்படியே வச்சு என்ன பண்றீங்க? வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவரை சிலுவைக்கு கொண்டு போகிறதே இல்லை. அவரை ஆணி அடிக்கிறதே இல்லை. அவருடைய காலையும் விழாவிலையும் குத்துறதே இல்லை. அவருக்கு நல்ல ஹார்லிக்ஸும் பூஸ்டும் கொடுத்து அப்படியே என்ன பண்றீங்க? நல்ல கொளுத்த கிடாரி மாதிரி வளர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. 2 ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வா, பூஸ்ட் வாங்கிட்டு வா, நல்ல இயேசு போட்டு என்ன பண்ணுவோம்? வளர்ப்போம். அவரை சிலுவைக்கு அனுப்புறதே இல்லை. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? அவரை மரிக்க விடுவதில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அந்த ஓட்டை உடைச்சிட்டு வெளியில வர்றது இல்லை. அவர் அப்படியே பேணிப்பா. அவர் என்ன பண்றோம்? நீங்க அப்படியே இருங்க. இயேசு சொல்ல, நீர் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, நீர் இப்படி எல்லாம் மரிக்க கூடாது. பேதுரு சொல்றான், இயேசு நீங்க எப்படி சிலுவைக்கு போகலாம்? நல்லா ஜாலியா இருக்கு. எந்த வீட்டுக்கு போனாலும் பிரியாணி சாப்பாடு கொடுக்குறாங்க, எங்க போனாலும் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, சூப்பரா போயிட்டு இருக்கு நம்ம மினிஸ்ட்ரி. நாம ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி பேதுருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னைக்கு அவர் மரிக்கல அப்படின்னா நீங்களும் நானும் இங்க கிடையாது. நான் மரித்து போயிருப்பேன். நான் பாவத்துல மரித்து போயிருப்பேன். 23 வருஷத்துக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இன்னைக்கு அந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். அவர் செத்ததே ஆகில் நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு தேவ மனுஷனாய் நிற்கிறேன். அல்லேலூயா. அப்போ நான் அவரோட கூட அடக்கம் பண்ணப்படணும். அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டாதான் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல நானும் உயிர் தெழுவேன். நானும் ஒரு புதிய மனுஷனாய் வருவேன். அப்ப என்ன பண்ணணும்? ஞான ஸ்நானம் என்கிற அந்த தொட்டியில தண்ணியில என்ன பண்ணணும்? முங்கி எந்திரிக்கணும். பாருங்க, இப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை எல்லாருக்கும் பிட்டு கொடுப்பேன். எவ்வளவு அன்பா ஸ்டாலின் பழகினாலும், எவ்வளவு அன்பா வேணி பழகினாலும், அம்மா பழக என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் நீங்க தயவு செய்து வெளியில இருங்க. எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா மூக்கு முட்டை பிரியாணி கொடுப்போம், நல்ல சிக்கன் கொடுப்போம், மட்டன் கொடுப்போம், என்ன நாள் கொடுப்போம். ஆனா துணுண்டு பாருங்க, ஒரு சின்ன ஒரு துண்டு அப்பத்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து வெளியில வந்தவங்களுக்கு தான் அந்த சின்ன துணிக்கையான அப்பம். அதை நீங்க செஞ்சாதான், அவர் சொன்ன அந்த சத்தியத்துக்கு, அந்த ரூல், அந்த சட்டத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அடுத்து 2வது சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், இஸ்ரவேல் பூத்து காய்த்து. அப்ப நீங்க வேர் பற்றல, வேற பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி மரம் வளரும்? இன்னும் ஓட்ட விட்டு அந்த விதையே வெளியில வரலையே. வெளியில வராம அப்படியே கதவை போட்டு, நல்ல இரும்பு கதவை போட்டு, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படி டைட்டா போட்டு பூட்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த புதிய வருஷத்துல தீர்மானம் கம்பல்ஷனால் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சத்தியம் இது. சத்தியத்தை நான் தாராளமா சொல்றேன், ஆனா கட்டாயத்தினால அல்ல. சில பேர் பாருங்க, கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுப்பாங்க. பொண்ணு கிறிஸ்டினா இருக்கும், மாப்பிள்ள வேற ஆளா இருப்பாரு. அப்ப கிறிஸ்டின் பிள்ளைய கட்டுனா என்ன பண்ணுவாங்க? தண்ணியில போட்டு முக்கி. அப்படி இல்ல, பிள்ளைய கட்டுறதுக்காக முக்கி எடுக்கிறது ஞானஸ்தானம் இல்ல, பாவத்திற்காக. நான் பாவி என்று சொல்லி உண்மையாகவே உணர்ந்து என்னுடைய பாவத்திற்கு பரிகாரி கிறிஸ்து என்று நான் மனசார நம்பி விசுவாசிச்சு நான் ஞானஸ்நானம் எடுத்தாதான் அது உண்மை. அல்லேலூயா. அப்போ நீங்க வேர் பற்றுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்க மனசை கடினப்படுத்தாதீங்க. உங்க மனசை கடினப்படுத்த அது வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா பஸ்டாயி வெளியில வரும். அது இனிமே உள்ள இருக்க முடியாதுன்னு சொல்லி பஸ்டாயி வெளியில வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தான் வலியும் வேதனை. நம்மளே இடம் கொடுத்துட்டோம்னா அது அழகா ஸ்மூத்தா வெளியில வந்து வேர் பற்றிடும். அந்த மண்ணில் வேர் பற்றினாதான் மேல பூத்து காய்க்க முடியும். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப அந்த ஓட விட்டு அந்த விதை வெளியில வரல அப்படின்னா நீங்க ஆதாமின் பிள்ளைகளாகவே வாழ்ந்து சிறந்து மரித்து என்ன பண்ணிடுவீங்க? ஆதாமோடு கூட மரித்து விடுவீங்க. எல்லார் மாதிரியும்
நானும் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், எனக்கெல்லாம் வேண்டாம், நான் வருவேன் போவேன், இந்த ஞானஸ்தானம் மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, ஞானஸ்தான வார்த்தையெல்லாம் விடாதீங்க அப்படின்னா, ஆதாமை போல அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, எல்லாரும் ஆதாமுக்குள் மரிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? மரித்து நரகத்துக்கு நேரா போயிருவீங்க. அடுத்த வசனம் சொல்ல, அடுத்த பங்கு, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீங்க கிறிஸ்துவோடு மரித்தீங்க அப்படின்னா அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நீங்க பரலோகத்துக்கு நேரா போயிருவீங்க. ஆதாமுக்குள் மரித்தீர்கள் அப்படின்னா நரகத்துக்கு தான் போயிருங்க. மண்ணுக்குள்ள போனா நம்மளும் மண்ணோட மண்ணா பாதாளத்துக்கு போயிரும். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டால் இவர் கையை பிடிச்சீங்கன்னா பரலோகம், அவன் கையை பிடிச்சீங்கன்னா நரகம். ரெண்டையும் நான் சொல்லியாகும். ஒன்றை மட்டும் சொல்ல முடியாது. அப்படி வாங்க வாங்க உங்களை தூக்கிடுவார், மேலே வச்சிருவாரு, கோபுரத்தில் வச்சிருவார், கோட மாடியில் வச்சிருவார், அப்படி இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஆதாமோடு மரிப்பது எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சித்தம் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். கிறிஸ்துவை சாக விடுங்க, இயேசுவை சாக விடுங்க. அல்லேலூயா. அவரை சிலுவைக்கு நேராக கொண்டு அப்படின்னு அர்த்தம். உங்கள் பாவங்களை சிலுவைக்கு நேராக கொண்டு போய், சிலுவை எப்படி இயேசு எப்படி சிலுவையில அறைந்தார்கள் அந்த மாதிரி உங்கள் பாவங்களை அறைய ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா, எனக்காக என்ன? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு மரித்தார் நீங்க விசுவாசிக்கிற அந்த நொடி பொழுதுதான் நீங்க மரித்ததற்கான அடையாளம். எப்போ எந்த நேரம் கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் நீங்க நம்புறீங்களோ அன்னைக்கே நீங்க செத்துட்டீங்க. அது உண்மையா நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க ஞானஸ்நானத்துக்கு லேட் பண்ண மாட்டீங்க. என்னுடைய பாவத்துக்காக கிறிஸ்து மரிக்கல அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி தான் தோணுது. அல்லேலூயா. என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுதே அன்னைக்கே நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சிலுவையில இயேசு மரித்த மாதிரி நீங்களும் மரித்து போய்விட்டீங்க. உடனே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க. அப்போ அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது போல நீங்களும் உயிரோட கூட எழுந்திருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப நாம தேவ ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா போயிரும். அப்ப இன்னைக்கு ஒரு முதல் என்கவுண்டர்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அடுத்த என்கவுண்டருக்குள்ள என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஆனா செய்தி அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. அதனால வேர் பற்ற வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வேர் பற்றது இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கு அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கு, பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு நேரா நான் போனோம். அதான் முக்கியம். இது வந்து ஒரு நாடக மேடை மாதிரி, இங்க ஒரு வேஷம் மாதிரி. அவர் வேணிக்கு புருஷனா வேஷம் போட்டிருக்காரு, நீங்க வேணிக்கு அம்மா வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த உறவுகள் பந்தங்கள் எல்லாம் என்னது? இந்த நாடக மேடையில ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேஷம், வேஷதாரிகள். அந்த வேஷத்தை தாண்டி கிறிஸ்துவுக்கு நாம் பிள்ளை, சபைக்கு நான் விசுவாசி அப்படிங்கிற வேஷத்தை போட்டா தான் அங்க போக முடியும். இங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான் மாமியார் மருமக இந்த வேஷத்தெல்லாம் கொண்டு போய் அங்க போய் நிப்பாட்டினா அது செல்லாது. யார் அப்படின்னு கேட்டுவார். நீ தேவனுடைய பிள்ளையா? நீ கிறிஸ்துனுடைய பிள்ளையா? நீ சபையினுடைய விசுவாசியா? இந்த திருவிருந்து பாத்திரத்திற்கு நீ அங்கமுள்ளவனாய் பங்காளியாய் நீ இருக்கிறாயா? இதை நீ எடுத்து சாப்பிட்டாயா? அல்லேலூயா. இது உனக்கு கொடுக்கப்பட்டதா? இதற்கு நீ பாத்திரமானா இருக்கிறாய். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அங்க பரலோகத்துல இடம் கிடைக்கும். அல்லேலூயா. நான் வந்தேன், காணிக்கை போட்டேன், அதை பண்ணேன், ₹1,00,000 போட்டேன், கோடிக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஆதாமோடு கூட நீங்கள் மரித்தவர்களானால் எல்லாரும் மரிக்கிறது போல, உலக மக்களை போல உங்களுக்கும் வாழ்க்கை வாழ்ந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், பிடிச்சோம், காலைல எந்திரிச்சு சாப்பிட்டோம், 12 மணிக்கு சாப்பிட்டோம், 6 மணிக்கு சாப்பிட்டோம், சாயந்தரம் 6, எல்லாரும் மரிக்கிறது போல எல்லாரும் சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன், கரெக்டா பெர்ஃபெக்டா இருந்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆனால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டால் 3ஆம் நாள்ல உயிர் தெழுவீங்க. புதிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. சரி, இதற்கு ஒரு சில உதாரணங்களை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1-2 வாசிங்க. லூக்கா 19:1-2. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப எரிகோ அப்படிங்கிற ஒரு சிட்டி, இட்ஸ் a கமர்ஷியல் சிட்டி. அது வியாபார ஸ்தலம். மறைமலை நகர் மாதிரி நல்ல ஒரு பிஸியான ஒரு சிட்டி. அந்த எரிகோ என்கிற அந்த பட்டணத்திற்குள்ள இயேசு வருகிறார். உள்ள வர்றதற்கான நோக்கம் என்ன? எதுக்காக வரணும்? சகேயு என்கிற ஒரு மனுஷனை சந்திக்கணும். ஏன் சந்திக்கணும்? எதுக்காக சந்திக்கணும்? வாசிங்க. யோசுவா புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம். யோசுவா 6:26.
யோசுவா 6:26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை பட்டணத்துக்கு இயேசுநாதர் உள்ளே போன அந்த எரிகோ பட்டணத்துக்கு, அந்த எரிகோ பட்டணத்துக்கு என்ன லேபிள், அந்த எரிகோ பட்டணத்துக்கு என்ன ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வாசிங்க. எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். சபிக்கப்பட்ட ஊர். இந்த எரிகோ பட்டணத்தை எடுத்து கட்டுகிறவன், இந்த எரிகோ பட்டணத்தினுடைய அலங்கத்தை எடுத்து கட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ அது சபிக்கப்பட்ட ஒரு ஊர், சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக இவர் வலது காலை எடுத்து வச்சு எரிகோ பட்டணத்துக்குள்ள போகிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபம், நம்முடைய முன்னோர்களுடைய பாவம், நம்மளுடைய பரம்பரையா இருக்கக்கூடிய எல்லா பாவ சாபங்களையும் நீக்குவதற்காக இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 34வது வசனம். 1 ராஜாக்கள் 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூரின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடும்போது ஆபிராம் என்னும் மூத்த குமாரன் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். 2 மூத்த குமாரனையும் சாக கொடுத்தான், இளைய குமாரனையும். ஒரு ராஜா தைரியமா கட்டுறான். யோசுவா யாரு, பெரிய ஆளா? அவன் சாபம் போட்டா பழிச்சிருமா அப்படின்னு யோசுவாவுடைய வார்த்தையை மீறி ஒரு ராஜா என்ன பண்றான், எரிகோவின் பட்டணத்தை கட்டுகிறான். அந்த வாக்கு அப்படியே பலிக்குது. அல்லேலூயா. 2 குமாரர்கள் அந்த ராஜாவுக்கு மரித்து போகிறான். ஆனா அதே எரிகோ பட்டணத்துக்குள்ள இயேசு வருகிறார். அந்த குடும்பம் தழைக்கிறது. அல்லேலூயா. சகையினுடைய குடும்பத்தை எடுத்து கட்ட விரும்புகிறார். சகையினுடைய பாவத்தை பரிகரிக்க விரும்புகிறார். நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் உற்சாகத்தோடு அவன் பாவி என்று தெரிந்துமே இயேசுடைய கையை பிடிக்கிறான். இயேசுடைய கையை பிடிச்சோன்னே ஊரார் எல்லாம் அப்படியே தூத்தி அல்றாங்க. ஏய், நீ பாவி, நீ கொடும்பாவி, நீ லட்சக்கணக்கா லஞ்சம் வாங்கி இருக்கிற, எங்களை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கிற, அவர் பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஊரெல்லாம் தூற்றுக்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்றான், பாவ அறிக்கை செய்கிறான். நான் நாளத்தனையா திரும்ப கொடுப்பேன். உன்கிட்ட 10 ரூபா வாங்கியிருந்தேன்னா 40 ரூபா உனக்கு திரும்ப கூடாது. நியாய பிரமாணத்துடைய சட்டம். ஒருவன் தவறாய் ஒருத்தனை ஏமாத்தி வஞ்சித்து பிடுங்கி கொண்டால் நாளத்தனையா திரும்பி கொடுக்கணும். உடனே நட்ட நடு ரோட்ல நெஞ்ச தட்டி மார் தட்டி பாவ அறிக்கை செய்கிறான். எல்லாருடைய வாயும் அடைக்கப்படுகிறது. அவன் எடுத்து கட்டப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. அவனுடைய குடும்பம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுடைய கையை பிடிப்பதற்கு இன்னைக்கு நிறைய பேர் ஆயத்தம் இல்ல. அவரோடு கூட மரிப்பதற்கு ஆயத்தம் இல்ல. அவரோடு கூட உயிர் தெழுவதற்கு நிறைய பேர் ஆயத்தம் இல்லை. அப்புறம் எப்படி இஸ்ரவேல் பூத்து காய்த்து குலுங்கும்? பொம்பளை பிள்ளைங்க வாரிசு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆம்பளை பையன் வாரிசு கொடுக்கணும். ஏன் பூத்து காய்க்காம தனிமரமா இருக்கு? ஏன்னா வேர் பற்றல. அல்லேலூயா. வேர் பற்றின அந்த குடும்பம் தலைக்கணும். அந்த ராஜாவுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போறாங்க. அந்த குடும்பம் தலைக்கல. மூத்த குமாரனும் மரித்தான், 2வது குமாரனும் மரித்தான். அல்லேலூயா. ஏன்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. கர்த்தர் பக்கமா சாயல் அந்த ராஜா. ஆனா சகை இயேசுடைய கையை பிடிக்கிறான். அவனுடைய குடும்பம் தலைக்கிறது. அல்லேலூயா. ஆம்பளை புள்ள முதல் வாரிசு, வீட்டுல பையன், அவனுடைய வாரிசு தலைக்கணும். அவனுடைய குடும்பம் எடுத்து கட்டப்படணும். கட்டப்படாம இருக்கிறது காரணம் என்ன? ஓட்டுக்குள்ளே நாம இருக்கிறோம். ஓட்டை உடைச்சிட்டு வெளியில வர்றதில்லை. வேர் பற்றதில்லை. இயேசு கையை பிடிக்கிறதில்லை. அவர் சொல்றதை கேட்கறதில்லை. அவர் சத்தியத்தை கீழ்ப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. அப்ப குடும்பம் இருளடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அதிகாலை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் பூத்து காய்த்து நாம் செழிப்பாய் வரணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் கையை பிடிக்கணும். அவர் சொன்னதை கிடையாது. பாவ அறிக்கை, நான் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்ளணும். அவன் நடு ரோட்ல சொன்னான், நான் பாவியின், நான் கொடுமைக்காரன் தான். ஆனா அதை யாரும் ஒத்துக்கிறதுக்கு யோசனை அப்படியே உள்ள முடங்கிட்டே இருக்கு. வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 15வது அதிகாரம் 21, 22. மத்தேயு 15, 21, 22. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு
தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி, இவள் கானானிய ஸ்திரீ, இவள் யூத ஸ்திரீ அல்ல, பெத்லகேமில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல, இவள் வெளியூர்காரி. வாசிக்கு இன்னொரு அதே சம்பவம் மார்க் 7:26 அழகா இருக்கும். மார்க் 7:26. அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருக்கிறாள். அவள் தன் மகள், இவள் ஒரு யூத ஸ்திரீ இல்ல, இவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. இவள் என்ன பண்றா? இயேசு கிட்ட வர. எதுக்காக வரா? இவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். வாசிங்க. அவளுடைய மகள், அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளும்படியா வருகிறார். அப்ப எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? இயேசுநாதர் யூதர்களுக்கு தான் அற்புதம் செய்வாரு, இயேசுநாதர் கிறிஸ்டியனுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வாரு. அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாருக்குமானவர். அவர் எல்லாருக்காக பிறந்தார், எல்லாருக்காக வாழ்ந்தார், எல்லாருக்காக மரித்து ஜீவனை கொடுத்து எல்லாருக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். அதுதான் அன்னைக்கு தெரியாத ஒரு சத்தியம். அப்போ அந்த சிரேபெனிக்கிய ஸ்திரீயாகிய அந்த கிரேக்க ஸ்திரீக்கு தெரியாது புறஜாதியாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அவளுக்கு தெரியாது. ஆனா தைரியமா வந்தா. அந்த அந்த மாயை அந்த ஓட்டை உடைச்சுக்கிட்டு அவள் இயேசுவிடத்துல வேண்டிக் கொள்ளும்படி வந்தார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்றார்? உதாசீனப்படுத்தார். நீ போ, வராத. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடுவது எப்படி? அவ்வளவு உதாசீனப்படுத்துறார், கேவலப்படுத்துறார், அவ்வளவு காரியத்தை செய்கிறார். ஆனாலும் உடும்பு பிடியா இயேசுவை ஸ்ட்ராங்கா பிடித்துக் கொள்கிறார். அது எதற்கா அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாடம் போடுறதுக்காக. அல்லேலூயா. அவள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜாதி வித்தியாசத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரணும். அல்லேலூயா. சில பேர் கிறிஸ்டினால என்ன பண்றாங்க? தாழ்த்தப்பட்டவங்க தான் போய் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்டின்ல போய் சேருவாங்க. அவங்களுக்கு தான் வேற சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க ஏதோ கொடுக்குறாங்கன்னு போறாங்க. அப்படி இல்லை. காசுக்காக, பணத்துக்காக, சாப்பாட்டுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக, அதெல்லாம் அது சும்மா அது என்னது, இந்த கூட்டம் சேர்க்கறது மாதிரி. அல்லேலூயா. அப்படி அல்ல. உண்மையாகவே பாவத்தை விட்டு மனம் திரும்பி சகைவை போல பாவ அறிக்கை செய்து அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் வேறு பற்றும் பொழுது பூத்து காய்த்து கொள்ளும். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் மரிக்கிறது போல ஆதாமோட கூட நாம் மரிக்காதபடிக்கு ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல அந்த வெகு சிலராக நாம் இருக்கணும். மெஜாரிட்டியை பார்க்க கூடாது. எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க, நாங்க மட்டும் எடுத்துன்னா என்ன ஆகும்? நான் மட்டும் எடுக்கலன்னு என்ன ஆகும்? நான் மட்டும் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு என்ன ஆகும்? என்ன ஆச்சு? குடியா முழுகி போச்சு. அப்படியே பேசி 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 அப்படியே காலத்தையும் பொழுதையும் ஓட்டிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் மரிக்கிறது போல, எல்லாரும் வாழ்றது போல, எல்லாரும் இருக்கிற சம்பிரதாயமா. அப்போ வேர் பற்றாது. அல்லேலூயா. குடும்பம் தழைக்கணும், வாரிசு வரணும், ஆண் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா பெத்த அந்த பெற்றோர் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து செத்ததே ஆகில் அது ஓட்ட உடைச்சிட்டு அது வெளியில வரணும், வேர் பற்றணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:43-44 வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அப்ப இந்த மாங்கொட்டையை தூக்கி போடும்போது அது கனவீனமா தூக்கி போட்டாங்க, அசால்ட்டா தூக்கி போட்டாங்க. சும்மா அப்படியே நல்லா மாங்காய் நல்லா கடிச்சு மென்னுட்டு அப்படியே கனவீனம் உள்ளதாய் அப்படியே அசால்ட்டா ரொம்ப லெத்தார்ஜிக்கா அந்த மாங்கொட்டையை தூக்கி உள்ள போட்டாங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஆனா இன்னைக்கு பாருங்க, அது கனமுள்ளதாய் எழுந்து நிக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அது அப்படியே பூத்து காய்த்து அப்படியே வருஷம் மாங்காய் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? அது ஓட்டை உடைத்து கொண்டு வெளியில வந்தது. அப்ப கனமுள்ளதாய் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னா நாம் கனவீனமாய், எல்லாரும் என்ன நீயும் போய் விழுந்துட்டியா,
நீ போய் சேர்ந்துட்டியா, நீ வேதத்துல இறந்துட்டியா, நீ தொட்டிக்குள்ள குதிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கனவீனப்படுத்துவாங்க, எல்லாரும் கேவலப்படுத்துவாங்க. அது வேற சிலருக்கு ஒரு ரீசன். என்னப்பா நீ அவங்களோட சேர்ந்துட்ட, நல்லா தானே இருந்த, ஏன் அவங்களோட சேர்ந்து நீ கெட்டு போயிட்ட? மத்த எல்லா விஷயமும் செய்வான், குடிப்பான், கூத்தாடுவான், எல்லா கெட்ட காரியம், அதுக்கெல்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்க வரமாட்டாங்க. ஆனா இந்த பக்கம் வந்துட்டான் ஒருத்தன், வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான், பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், பைபிளை தூக்கிட்டான், சர்ச்சுக்கு வர அப்படின்னா என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே பாருங்க நம்மளை வளைச்சு போட்டுரும். அல்லேலூயா. அப்ப இத கனவீனமா நினைக்கிறான். நீங்க கனவீனமா நினைக்கிறத நீங்க கனமா ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க அதை மகிமையா ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்பதான் பூத்து காய்த்து அது என்ன பண்ணும், உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. இப்ப என் பேர் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு வாரிசு இருக்கணும், என் பேர் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு சந்ததி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பலன் கொடுக்கணும், மல்டிப்ளை ஆகணும். அல்லேலூயா. அப்ப வேர் பற்றுனாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், பூத்து காய்த்து பலன் கொடுக்க முடியும். வேர் பற்றுவதற்கு உங்க மனசை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அந்த ஜிப்பை ஓபன் பண்ணுங்க. ஜிப்பை டைட்டா போட்டு மூடி வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க, அந்த விதை வெளியில வரட்டும். வெளியில இருக்கிற அந்த ஈரப்பதமான அந்த மண்ணை பற்றி கொள்ளட்டும். ஈரப்பதமான மண்ணு இந்த சபையில கொடுக்கப்படுகிற ஆண்டவருடைய வசனம். இந்த வசனத்தை நீங்க அப்படியே கேட்க 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 அந்த விதையாகி உங்க மனசு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே பதமா இருக்கும். வசனமாகி இந்த ஈரப்பதம் ரெண்டு சேரும்போது அழகா வேர் பற்றி உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கோதுமை மணியானது மண்ணிலே விழுந்து செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் பலன் கொடுக்கிற மனுஷனாக, ஆண்டவரே, சந்ததி சந்ததியாக, வாரிசு வாரிசாக, ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக, ஆண்டவரே, நான் தழைக்க, நான் வேர் பற்ற வேண்டியது அவசியம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. கிறிஸ்துவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை இந்த பூமியிலே நான் தரித்து கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்திலே நான் பலன் கொடுக்கிறவனாய், ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற பிள்ளையாக நான் மாற முடியும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே கடினமான எண்ணங்கள் வராதபடிக்கு அவர்கள் மனதை கர்த்தர் இழக்கும்படியாக, ஒருவேளை சொல்லப்பட்ட வசனங்கள் ஆண்டவரே இருதயத்திற்கு கொஞ்சம் பாரமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஆனாலும் சத்தியம் இதுதான் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமாக கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே அந்த மரணத்தோடு கூட மரிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டு 3ஆம் நாளிலே கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட தேவ கட்டளையா இருக்கிறபடினாலே அந்த சத்தியத்தை மறைக்க எங்களாலே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பூத்து காய்க்க வேண்டும். மண்ணுக்குள்ளே தனித்து இருக்கக்கூடாது, மண்ணுக்குள்ளே தனித்து இருக்கக்கூடாது. அது மண்ணோடு கூட வேர் பற்ற வேண்டும் ஆண்டவர், வேர் பற்ற வேண்டும். இந்த வசனத்துல அவர்கள் வேர் பற்றி ஆண்டவரே செழித்தோங்க, பூத்து குலுங்கி ஆண்டவரே ஒரு பெரிய தோட்டத்தை போல, செழிப்புள்ள ஆண்டவரே தோட்டத்தை போல பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.